இன்னைக்கு காலையில் ஒரு 4:30 மணி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போடுறதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். அது என்னோட கையாலே வாங்கியிருக்கேன். திருட வந்துட்டான்னு சொன்னோன்னே எல்லாரும் போய் பார்த்தாங்க. அங்கே வந்தவனுங்க எல்லாரும் ஓடியே போயிட்டானுங்க. எப்பயாச்சும் ஒரு நாள் வந்தால் பரவாயில்லப்பா, வாரத்துக்கு ஒரு நாள்னு சொல்லிட்டு மாசத்துக்கு 4 நாள் கணக்கு போட்டு வந்துருவானுங்க போல. திருட வர்றது போகிறது எல்லாமே இங்கே சகஜமாக போச்சு. பட் மாட்டினானுங்கன்னு வைங்களேன், அடி கொண்டு எடுத்துருவானுங்க. சீக்கிரமா எந்திரிச்சனால ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோன்னு தூங்கி மறுபடியும் காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே எங்கள் பாட்டி கூட உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா கேனில் தண்ணியில் போய் பைப்பில் போய் தண்ணி பிடிச்சிட்டோம், பைப்பில் தண்ணி வருது அப்படின்ட்டாங்க. சரி ஹெல்ப் பண்ணுவோமேன்னு பைப்பில் தண்ணியை பிடிச்சி கேனை சைடில் ஒதுக்கி வச்சுட்டு வந்தாச்சு. நம்மளால குடத்தையே தூக்க முடியாது, எங்கே இந்த கேனை தூக்குறதுன்னு வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை போய் கேன் எடுத்துகிட்டு வர சொன்னேன். பிடிச்சிட்டு வந்த தண்ணியை அந்த பாட்டமில் கவுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பேரும் சேர்ந்து கமத்தி வச்சாச்சு. எப்போவுமே எங்கள் அம்மா தான் எனக்கு காஃபி ஊற்றி தருவாங்க. சரி இன்னைக்கு நம்ம புதுசாக பண்ணலான்னு காஃபி கப்லாம் கழுவி காஃபி ஊற்றி குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. வெளியே என்னடா சவுண்டுன்னு வந்து பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்னடா ஆடி மாதம் பயங்கரமாக காற்று தானே அடிக்கும், இங்கே என்ன மழை பெய்யுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான்னு சொல்லிட்டு சும்மா சண்டை போட்டுட்டு இருந்தோம். நான் கொஞ்சமாக தான் மழை தண்ணியை பிடிச்சி மேலே ஊற்றுனேன். தொட்டியில் கிடக்கிற தண்ணியை கோரி அப்படியே ஊற்றி சண்டையும் போட்டாச்சு. இந்த மழையிலையும் காலையிலே 2 பேரையும் எங்கள் அப்பா அவங்க வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வரலன்னு வைங்களேன், அந்த நாள்லாம் ஓடவே செய்யாது. நிறைய பேர் இவங்க 2 பேரும் யார் என்னோட குழந்தையானலாம் கேட்குறீங்க. இவங்க 2 பேருமே என்னோட மாமா பசங்க. தெளிவாக சொல்ல போனால் என் அம்மா கூட பிறந்த தம்பியோட பசங்க தான் இவங்க 2 பேர். சின்ன வயசுல இருந்து இவன்லாம் எங்கள் வீட்டிலே தான் வளர்ந்தான். அதனால இவங்க 2 பேரும் இல்லைன்னா அந்த நாளே ஓடாது. இவங்க 2 பேரும் என் அக்கா பசங்க. கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக கடைக்கு போயிட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு.